அக்காவோட ஃப்ரெண்ட் அக்கான்னு கூப்பிடலாம், தங்கச்சியோட ஃப்ரெண்ட தங்கச்சின்னு கூப்பிடலாம், பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட பொண்டாட்டின்னு கூப்பிட முடியுமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க மாமியார் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாங்க, என் பையனை நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன், அவனை நல்லா பத்திரமா பாத்துக்க, அவனுக்கு அது இஷ்டம் இது இஷ்டம் அது இஷ்டம் இது இஷ்டம்னு என் கையில புடிச்சு கொடுத்தாங்க. இவங்க அம்மா மட்டும்தான் இவரை 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்து ஆசாசியா வளர்த்திருக்காங்களாம். நம்மளெல்லாம் அமேசானு பிளிப்கார்ட்டு அதில் வாங்கி வளர்த்தாங்க. நம்மளையும் அப்படித்தானே வளர்த்திருப்பாங்க. ஏங்க நானும் 2 நாளா பாக்குறேன் பக்கத்து வீட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கதை? அடி கள்ளி, அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தை தானா வளரும். அட தீமுன் பச்சடி, நான் தான் ஊழாம் பிள்ளை, என்ன ஊட்டி வளர்த்தா தான் ஓம் பிள்ளை நல்லா வளரும். நல்ல வேலை சொன்னேன், நான் எதிர்த்த வீட்டுக்கும் போலான்னு நினைச்சேன். என்ன கொக்கு குனிஞ்சுக்கிட்டு வருது? என்னப்பா வேணும்? ஓனரை பாக்கணுங்க. எதுக்கு? கொஞ்சம் பணம் தர வேண்டி இருக்கு. அவர் ஊருக்கு போயிருக்காருப்பா, நாளைக்கு தான் வருவாரு. சரிங்க, நாளைக்கு வந்து கொடுத்துறேன். நில்லுப்பா, பணம் நீ கொடுக்கணுமா? இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? யோ வெளியில வா. ஏண்டா முழிக்கிற? ஊர்ல பல குடும்பம் இப்படிதான் இருக்கு, அதுல இது மொத குடும்பம். ஏ போடா. ஏ போடி, என்ன பயன்ட்ட நினைச்சிட்டியா? பொய் சொல்லாத. என்ன பொய் சொன்ன? பொண்ணு பார்க்க வரப்ப எத்தனை பேத்து கூட்டிட்டு வந்த? 10 பேரு. நிச்சயம் பண்றப்போ ஒரு 50 பேரு. கல்யாணம் பண்றப்போ ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வர்றப்ப எப்படி வந்த? சிங்களா தான் வரும். அம்மா, நமக்கு வாய் எதுக்காகம்மா இருக்கு? பேசுறதுக்கு தான் இருக்குது லூனா செல்லம். நீ வாம்மா, வந்து என் மிஸ் கிட்ட நல்லா சொல்லுமா. எப்ப பாரு கிளாஸ்ல பேசாதன்னு திட்டுறாங்கம்மா. அண்ணா ஒரு கரும்பு ஜூஸ் எவ்வளோ? ஒரு கரும்பு ஜூஸ் 30 ரூபா போட்டா 30 ரூபாயா? அப்ப ஒரு கரும்பு எவ்வளோ தெரியல. நான் சொல்றேன் 10 ரூபா, அதை அரைச்சு கொடுத்து 30 ரூபா வாங்குறியா? அரைக்கிறது உங்க அப்பனா வந்து அரைச்சு கொடுக்குறான். அரைக்கிறதுக்கு மிஷின் இல்ல, அதுக்கு வந்து டீசல் ஊத்துனாதான் மிஷின் அரைக்கும். டீசல் காசு கொடுக்காம ஓசில கொடுக்குறான். ஆமா, டீசல் அப்படியே கோடி கணக்குல விக்குது. போயா கேம்பல அர்ஜென்டா ஒரு 2000 தேவை கூட. அப்ப நான் அழகா இருக்கேன்னு சொல்றீங்களா? இதுக்கு நான் வெளியே கடன் வாங்கிக்கிறேன். அண்ணா ஒரு 30 கிலோ திருட்டு மாங்காய் இருக்கு, எடுத்துக்கிறீங்களா? திருட்டு மாங்காவா? ஏமா திருட்டு மாங்காய் வாங்கினா எனக்கு தான் ரிஸ்க் அதிகம். கிலோ 10 ரூபாய்க்கு தெரியா எடுத்துக்கிறேன். ஓகேண்ணா. அப்ப சரி, என்ன ஓகேன்ட்டா. கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 50 ரூபாய்க்கு வித்தா 40 ரூபா நமக்கு தான் லாபம். நல்ல வேலை அவன் வீட்டு மாங்காவை அவனுக்கே வித்தாச்சு. ஏங்க ஏன் சோகமா இருக்கீங்க, என்னாச்சு? ஒரு சின்ன பிரச்சனை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி பண்றேன். வீடு நானே பாத்துக்கிறேன். ஏங்க பொண்டாட்டிட்ட என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்ல மாட்டீங்களா? நான் தீர்த்து வைப்பேன்ல. நான் தான் பாத்துக்கிறேன் வீடுங்கிறேன்ல. அப்பனா என்கிட்ட எந்த பிரச்சனையும் சொல்லவே மாட்டீங்கல்ல? வீடு சாமி, கோவப்படாத, நானே பாத்துக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லி தான் தொலைங்களேன். ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனைகிட்ட சொன்னா எப்படி தீர்வு கிடைக்கும்? ஹே கூகுள், என் புருஷன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு முளை கயிறு எடுத்து தொங்கிரு. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? புருஷன் பொய் சொல்லுவான், பொண்டாட்டி உண்மையை சொல்ல மாட்டான். சரி ஓனர, உங்க அப்பா காலத்துல 50 வயசுல சம்பாதிச்சத நீங்க எப்படியா 30 வயசுலயே சம்பாதிக்கிறீங்க? அவங்கலாம் உடம்புக்கு வேலை கொடுப்பாங்கடா, நாங்க அப்படி கிடையாது. உடம்பு வளையாம ஸ்மார்ட்டா வேலை செய்வோம், அதனாலதான் கை நிறைய சம்பாதிக்க முடியுது. நான் பணத்தை சொல்லல ஓனர, பிபி சுகரை சொன்னேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏங்க என்ன? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், கேளு. இந்த காதல் கல்யாணம் சிறந்ததா இல்ல பெத்தவங்க பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணம் சிறந்ததா? பாவக்கால கூட்டு செஞ்சானே பொரியல் செஞ்சானே ரெண்டும் ஒண்ணுதான். இந்தப்ல என்னாச்சு? மயக்கமா இருக்குங்க. எப்பயில இருந்து? காலையில இருந்துங்க. சுகர் செக் பண்ணியா? செக் பண்ணுங்க. எவ்வளவு இருந்துச்சு? 1/2 டப்பா இருந்ததுங்க. அண்ணா ஆன்லைன்ல ட்ரெஸ் வாங்கினேன், இந்த கலர் எனக்கு பிடிக்கல, இதை மட்டும் மாத்தி தரீங்களா? ஏன்டி நான் ஆன்லைன்ல ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஆஃப்லைன்ல வந்து மாத்தி கொடுக்க சொல்றியா? போயிட்டு ஃப்ளிப்கார்ட் ஃபேக்டரியில போய் மாத்திட்டு வா போ, அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். ஆன்லைன்ல ட்ரெஸ் வாங்கினல 5 நாள்ல அது கீச்சிட்டு போயிடும் பாரு.
உன் கடையில வாங்கலன்னு போறான். ஏண்டி முட்டை வெட்டையில கிடக்கு எடுக்காம உட்காந்துருக்க? இது அவ போட்ட முட்டை தான், எடுக்க போனா சாபம் விடுறா. இவளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், இதுல சாபம் ஒரு கேடு. என் முட்டைய எடுக்காதடா. எடுத்துட்டேன்டி, இப்ப என்ன பண்ண போற? என் முட்டைய எடுத்தவன் நாசமா போவேன், மோசமா போவேன், மாசமா போவேன். ஆ? மாசமா போகணுமா? யாரு சிரிச்சாலும் மண்ணா போவேன், மரமா போவேன், அந்த மரத்துக்கு உரமா போவேன். எனக்கே சாபம் கொடுக்குறியா? நீ சிக்கன் பிரியாணியா போவ, சிக்கன் ரைஸா போவ, சில்லி சிக்கனா போவ. உன் சாபம் பலிக்காதடி. நிறுத்தடி, ஒரு முட்டை எடுத்தது குத்தமா? ச்சே. அண்ணா ஒரு 3 கிலோ சிக்கன் போடுங்க. 3 கிலோ சிக்கனா? பரவாயில்லையே, போடுறோமா. டெய்லி சிக்கனாக தான் சாப்பிடுவீங்க போல் இருக்கு. இல்ல சிக்கன் வேணாம். ஏமா என்னாச்சு? வாங்கும் போதே இப்படி கண்ணு வைக்கிறியே, அதை போய் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா வயித்தால தான் போகும்.